அங்கமாலை பூந்துருத்தியில் அருளச் செய்த அற்புத பதிகம் பண்ணுங்க போட்டிருக்குதுங்கம்மா. சாதாரிக்கு இணையான ராகம் என்னது? இந்த பண்ணுக்கு இணையான ராகம் ரூபகத்தாளம். ராகம் பந்தோராளி. ராகம் பந்தோராளி. அதாவது நட்ட ராகமும் சாதாரி பண்ணும் பந்தோராளின்னு சொல்லியிருப்போம். நீங்க உடனே அது நட்ட ராகங்கிறது அதுவும் இதேதான். என்ன புண்ணியம் செய்தனை நெல்சமே அப்படி 2ஆம் திருமுறை இருக்குதுல்ல, அந்த நட்டராக பண்ணும் இந்த சாதாரி பண்ணும் ஒரே ராகம் உடையது. இப்ப எப்படி அந்த நம்ம இது பார்த்தோம், கொல்லி கொல்லி கவனம் காந்தாரம் பீந்தை காந்தாரம் நவரோசன் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த சாதாரி பண்ணும் நட்டராக பண்ணும் என்ன ராகத்தை உடையது அப்படின்னா பந்துவராளி ராகத்தை உடையது. ரெண்டுமே பந்துவராளி தான். சரிங்களா? அதான் என்ன தாளம்? அது ரூபக தாளம். வெரி குட். ஏன் இதுக்கு அங்கமாலைன்னு பேர் வந்தது? அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அருளச் செய்ததுனால இதுக்கு பேர் என்னது? திரு அங்கமாலை அப்படின்னு பேரு. தலையானது இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாளே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. இது பாடக்கூடிய முறை. இந்த மனனம் செய்யும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்கள. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாளே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இது அந்த 2வது காலம் பாடுறது அப்படி. இதுல சந்த முறை கொஞ்சம் வித்தியாசம் போடுவாங்க. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாளை பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்கால் காண்மிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தனை எந்தோள் வீசி நின்றாடும் பிறந்தனை கண்கால் காண்மிங்களோ அப்படின்னு பாடுவாங்க. ஆனா நம்ம 2வது காலத்துல என்ன பண்ணிடலாம்? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாளே பழி தேரும் தலைவன் தலையே நீ வணங்காய் அப்படின்னு என்ன பண்ணிடலாம்? எளிமையா பாடிடலாம். காலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலம்னா என்ன? வேறங்க நம்ம வகுப்புல எடுக்கும்போது காலம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருப்போம். இந்த ஆரோகணம் அவரோகணம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருப்போம். காலம்னா என்ன? இப்போ சுதினா என்ன? ஆதார ஒளிநிலை அல்லது அடிப்படை ஒளி அளவு. அதான சுதி? அதான வேற ஏதாவதுங்கம்மா? என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? அதான் பயமா இருக்குது. ஆரோகணம் என்றால் என்ன? அவரோகணம் என்றால் என்ன? தவறு. அது முழுமையா சொல்லுங்க. மேல்ஸ்தாய் அப்படிங்கிறது சா அப்படிங்க மேல உள்ள சஜ்ஜம் மேல்ஸ்தாய் அப்படின்னு சொல்லலாம். கீழ்ஸ்தாய் அப்படின்னா ஸ்தாய் அப்படின்னா மண்டிலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது 3 வகைப்படும். அது வேற. இப்ப நான் கேட்கறது என்னன்னா ஆரோகணம் என்றால் என்ன, அவரோகணம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான். ஒரு ரூபம் நம்ம சொல்றது பேசிக்கலா அப்படியே ஞாபகப்படுத்துது. சரி, இன்னும் ரொம்ப அப்படியே இது பண்ண மாட்டேன், நீங்களே சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? அதாவது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரோகணம் என்பது என்ன அப்படின்னா ஸ்ருதியில் இருந்து அப்படின்னா என்ன? ஸ்ருதினா என்னது? உங்களோட ஆதார ஒளி அளவு அல்லது அடிப்படை ஒளி, உங்களோட பேசிக் இந்த வாய்ஸ் என்னவோ இதுதான் ஸ்ருதி. அப்ப உங்களோட ஸ்ருதியில் இருந்து சுரங்களானது ஒன்றுக்கொன்று அதிகரித்து கொண்டே போகுமானால் அது ஆரோகணம். புரியுதுங்களா? அப்ப என்னோட சுதி என்ன அப்படின்னா என்னோட சுதி ஒரு கட்ட சுதி. என்னோட சுதி என்னது? ஒரு கட்ட சுதி. இதுதான்
இது என்னோட சுதி. அப்ப இந்த சுதியில சொரங்கள்னா என்னது? சஜ்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், தைவதம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். இதுதான் சொரங்கள். சா, ரி, க, மா, ப, த, நி. இதுதான் என்னது? சொரங்கள். அப்ப இந்த சுதியிலிருந்து சுரங்கள் ஒன்றுக்கொன்றே அதிகரித்து கொண்டே போகுமானால் அது என்னது? அது ஆரோகணம். நல்ல கவனிங்க. சரி க மா பத நீ சா சா நீ த ப மா க ரி சா. இப்போ என்னாச்சு? முதல்ல இந்த சுதியிலிருந்து சொரம் மேல போச்சு. சரி க மா ப த நீ சா. அப்ப சுரங்கள் ஒன்றுக்கொன்று அதிகரித்தை கொண்டு போகுமானால் அது ஆரோகணம். இப்போ சா வரைக்கும் என்ன ஆச்சு? மேல அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. இப்ப என்ன ஆகுது? சா நீ த ப மா க ரி சா. இப்போ சுரங்கள் ஒன்றுக்கொன்று சுதியிலிருந்து ஒன்றுக்கொன்று குறைந்து கொண்டே வருமானால் அது என்னது? அவரோகணம். சரிங்களா? இதே இது சரி க மா பத நீ சா சா நீ த ப மா க ரி சா அப்படின்னு நான் பாடுறேன். இது ஆரோகணம் அவரோகணமா? ஏன் இல்ல? இப்போ அதே தானே. இப்போ சரிகம பத நிசா தான் சொன்னேன். வரும்போது சரிகம சாணி தப்ப பத நிசா தான் சொன்னேன். சவுண்டு குறையுதுங்களா? மாறி மாறி வருதுங்களா? அதாவது என்ன சொன்ன அப்படின்னா, ஸ்ருதியில் இருந்து சொரங்கள் ஒன்றுக்கொன்றே அதிகரித்துக்கும். ஒரே ஸ்ருதியில அது அப்படியே மேல போனாதான் அது பேர் என்னது? ஆரோகணம். ஒவ்வொரு ஸ்ருதியிலும் ஒவ்வொரு சொரம் சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது கிடையாது? ஆரோகணம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப ஆரோகணம் என்பது என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்ருதியிலிருந்து சொரங்கள் ஒன்றுக்கொன்றே அதிகரித்து கொண்டு போகுமானால் அது ஆரோகணம். அது குறைந்து கொண்டே வருமானால் அது அவரோகணம். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் காலம் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். காலம்னா என்ன? சரி, மறந்தாச்சு. அது நோட்ஸ் வேற இதுல இருக்குது. அப்படித்தானே? காலம் என்றால் என்ன அப்படின்னா, தாளம் ஒரே சீராக செல்லும் போது பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடுவதை காலம் என்கிறோம். காலம்னா என்ன அப்படின்னா, தாளம் ஒரே சீரா போகணும். தாளம் இப்படிதான் போய்கிட்டு இருக்குதுன்னா இது இப்படியே தான் தாளம் போய்கிட்டு இருக்கணும். ஆனா என்ன ஆகுது? பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடுவதை. இப்போ பாடுற என்ன பண்றோம்? தலையே நீ வணங்க தலை மாலையே தலை கணிந்து ஒரே சீரா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பாடும்போது என்ன ஆகுது? பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடுவதை நல்லா கவனிச்சுக்கோங்க. தலையாளே பழி தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாளே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மிங்களோ கண்காள் காண்மிங்களோ கடல் நல் சுண்ட கண்டல் தனையே. இப்ப என்ன ஆகுது? அங்க நேரம் ஒரே இதுல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? பாட்டோட அளவு மாறுதா? அப்ப இப்படி மாறுறதுதான் என்ன சொல்றாங்க? காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இத இந்த லாங்கயா லட்டுக்கு போறதுங்கய்யா. இந்த காலம்ங்கிறது பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடும். இதை எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா, சரளி வரிசை பாடுறத வச்சுக்கலாம். சரளி வரிசை
நான் முன்னாடி பாடி இருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம் அப்படின்னு ரொம்ப பேர் தெரியல. இப்போ வந்து ஆதி தாளத்துல ஒவ்வொரு அச்சரத்திற்கும் ஒவ்வொரு சொரம், சரி க ம ப த நீ ச, இப்படி என்ன ஆகும்? ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒவ்வொரு சொரங்கள் வந்தால் அது முதல் காலம். சரிங்களா? சரி க ம ப த நீ ச சா நீ த ப ம க ரி சா. இப்படி ஒவ்வொரு அச்சரத்துக்கு ரெண்டு ரெண்டு சொரங்கள் வந்தா அது ரெண்டாவது காலம். மூணாவது காலம் என்ன, ரெண்டோட மடங்கு அதிகரிச்சுட்டே போகும். இப்போ முதல்ல 1 சொன்னோம், ரெண்டாவது 2, அப்போ மூணாவது என்ன எத்தனை வரும்? 4. சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா அப்படின்னு பாடுவோம். சரிங்களா? இதே இது 4வது காலம் எத்தனை வரும்? 8. ரெண்டோட மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்போ முதல்ல 1, 2, 4, 8, அப்புறம் எத்தனை ஆகும்? 16, அப்புறம் 32. 32 பாடணும்னா என்ன பண்ண முடியும்? சொரமே கேட்காது, அப்படிதான் வாய் ஏதோ வளர்ற மாதிரி தெரியும். புரியுதுங்களா? அப்ப இது 8 நம்ம இது சொல்றோம் அப்படின்னா, சரிகம பத நித சனித ப மகரிச சரிகம பத நித சனித ப மகரிச சரிகம பத நித சனித ப மகரிச. அப்ப சரிகம பத நித சனித ப மகரிசா என்ன ஆகும்? ரெண்டாவது வந்து சரிகம பத சனித சரிகம சனித அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த காலம். அப்ப இதை வந்து என்னது, பொறுமையா நீங்க பாடினீங்கன்னா 4 காலம் வரைக்கும் நீங்க பாடலாம். சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா சா. இப்போ என்ன ஆகுது? 4 காலம் வரைக்கும் நீங்க பொறுமையா பாடினீங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான் காலம். அப்ப காலம் என்பது என்ன? தாளம் எப்படி இப்படி போட்டுட்டு இருந்தா இப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இப்படி போடல. இப்போ வந்து இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட வந்து சரி க ம, இது வந்து முதல் காலம் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா. எத்தனாவது காலம் இது? 2வது காலம், 3வது காலம். அப்புறம் நீங்களாம் அமைதியாவே இருக்கிறீங்கய்யா. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க, எதுக்கு நாங்க போட்டு இது பண்ணிட்டு அப்படியா? எத்தனாவது காலங்கம்மா? 3வது. வேற 2. அப்புறம் அப்ப நீங்க சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். 4வது காலம். அப்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க. சிவாய நம்ம முதல் காலம் என்னன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஒரு தட்டுக்கு ஒரே ஒரு சுரம் வந்தது அப்படின்னா முதல் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் பாடும்போது என்ன பண்ணேன்? சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா இப்படிதானே பாடினேன். அப்ப எத்தனாவது காலம்? இன்னும் 4வது காலங்கிறீங்க. முதல் காலம் தானேங்கம்மா. ஒவ்வொரு சுரத்துக்கும் ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒவ்வொரு சுரம் தானே பாடுறேன். புரியுதுங்களா? என்ன ஒண்ணு ஸ்பீடா பாடுறேன், அவ்வளவுதான். அதுதான் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வரேன். இப்போ நான் இது எதுக்கு வேண்டி சொல்ல வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பதிகம் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்? சொற்றுணை வேதியல் ஜோதிவானே
வானவள் அப்படின்னு தூங்க வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன், பொறுமையா பாடுவேன். என்னோட கூட ஒரு அண்ணா இருப்பார், அவர் என்ன பண்ண, சொற்றுணை வேதியல் ஜோதி வானவள் பொற்றுணை தீருந்தடியை பொருந்த கை தோழ அப்படின்னு எடுக்கிறாரு. அப்ப அது ரெண்டாவது காலமா, துரிதமா எடுக்கிறது, ஸ்பீடா எடுக்கிறது, அவ்வளவு நேரத்தை வர, அது முதல் காலம் தான். சொல்றது புரியுதுங்களா? இப்போ சரி க ம பத நீ சாணி த ப மகரி சரி க ம பத நீ சாணி த ப மகரி சரி க ம பத நீ சாணி த ப மகரி சரிங்க. அப்ப இங்க மூணாவது காலம் பாடும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், சிரமப்பட வேண்டியதா இருக்கும், பாட முடியாது. இப்போ சரி க ம அப்படின்னு பண்ணீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா பண்ணீங்கன்னா என்ன பண்ண முடியாது. ரெண்டாவது காலம் மூணாவது பாலம் காலத்துக்கே நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் சிரமம். அப்ப நாலாவது காலம் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனாலதான் என்னன்னா பொறுமையா பாட சொல்றது காரணம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அச்சரம், அச்சரம் என்றால் என்ன, தாளத்தை அடிப்படையாக எண்ணுவதற்கு அச்சரம் என்று பெயர். அப்ப 1 2 3 4 5 6 7 8 இது ஆதித்தாளம். அப்ப 8 அச்சரம். இந்த ஒவ்வொரு அச்சரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரங்கள் சொன்னா என்னது, அது முதல் காலம். 2 சொல்லு சொன்னா அது ரெண்டாவது காலம். 4 அது மூணாவது காலம். 8னா என்னது, நாலாவது காலம். புரியுதுங்களா? அது நம்ம ஒரு ஐயப்படுவாங்க, பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி பூழியர்கோன் பொழித்த புலியர்கள் போற்றி ஆளு விசைகள் கலந்து பேர் அண்டி விட்டு அப்படி. அப்ப முதல் காலம், ரெண்டாவது காலம், மூணாவது காலம் பாடும்போது என்ன ஆகும், ஒரு அச்சரத்து ஒரு ஆவர்த்தனத்துக்கு என்ன ஆயிரும். இப்போ பூழியர்கோன் வெப்பு ஒழித்த இது 2 ஆவர்த்தனம் பாடுறோமா, ரெண்டாவது காலம் போது ஒரு ஆவர்த்தனம் பூழியர்கோன் வெப்பொழித்த அப்படின்னு ஆயிருது. அப்ப மூணாவது காலம் ஆகும்போது அந்த ஒன்று அச்சரத்துல என்ன ஆகும், ஒரு வரியை சொல்ற மாதிரி ஆயிரும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இப்போ காலம்னா என்ன அப்படின்னா, தாளம் ஒரே சீராக செல்லும் போது பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடுவது காலம் என்கிறோம். நம்ம பொதுவா என்ன பண்றோம், திருமுறையை பொறுத்த வரைக்கும் முதல் காலம் பாடி ரெண்டாவது காலம் பாடுறோம், அவ்வளவுதான். பிடியத 100 உமையே கொளமிகு கரியது வடி கொடுத்தனடி வடுவரிடர் பிடியத 100 உமை கொளமிகு கரிய வடிடுதனதடி வடும் அவரிடர் அப்படின்னு பாடுறோம். ரெண்டாவது காலம், அவ்வளவுதான். பொதுவா திருமுறையை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவோம், முதல் காலம் பாடுவோம், அப்புறம் ரெண்டாவது காலம் பாடுவோம். சரிங்களா? இப்போ காலம்னா என்ன தெளிவா இருக்கிறீங்களா? காலம்னா என்ன, அதுல மெயின் வார்த்தை என்னன்னா தாளம். தாளம் ஒரே சீராக செல்லும் போது, அதான் தாளம் ஒரே சீராக செல்லும் போது பாட்டு அல்லது இசையின் வேகம் மாறுபடுவதை காலம் என்கிறோம். ஆரோகணம்னா என்ன சொன்னோம், ஸ்ருதியில் இருந்து என்னது, சொரங்கள் ஒன்றுக்கொன்று அதிகரித்தை கொண்டு போகுமானால் அது ஆரோகணம். அது டெக்னிக்கலோட ரொம்ப முக்கியமானது. அப்ப ஸ்ருதியில் இருந்து சொரங்கள் ஒன்றுக்கொன்று குறைந்து கொண்டே வருமானால் அதுக்கு பேர் என்னது, அவரோகணம். இதுதான். சரிங்களா? சரி, பாடலாம்.